ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலியமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. வேதாகமத்திலே சங்கீத புஸ்தகம் 66வது அதிகாரத்திலே 11வது வசனத்திலே அந்த கடைசி பகுதியை வாசிக்கும் போது அந்த கடைசி பகுதி சொல்லுகிறது, செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆமென். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று சொல்லி இந்த இடத்துல சோத்திரம் எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் நம்மளை ஒரு செழிப்பான ஆசீர்வாதத்தை தந்து நம்மளை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். இந்த செழிப்பான ஆசீர்வாதம் அவ்வளவு சீக்கிரத்துல கிடைச்சிடாது. ஒரு செழிப்பான ஆசீர்வாதம் ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டுமானால் இதுல ஸ்தோத்திரம் இந்த 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்துல 6 காரியங்களை சொல்றார். இந்த 6 காரியத்திலையும் நம்ம பாஸ் பண்ணா ஆண்டவர் நம்மளை செழிப்பான இடத்துல கொண்டு போய் வச்சிடுவார். ஸ்தோத்திரம். அப்படி என்ன என்று சொல்லி பார்க்கும்போது 10ஆம் வசனம் சொல்லுது, தேவனே எங்களை சோதித்தீர். மனுக்குலத்தினுடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முதல் வருவது என்ன? சோதனை. நம்முடைய வாழ்க்கையில பல விதத்துல சோதனை வரும். வேதம் சொல்லுது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது, எங்களை வெள்ளியை புடமிடுகிறது போல புடமிட்டு, வெள்ளிய எப்படி ஒரு தட்டான் சோத்திரம் ஒரு குகைக்குள்ள வைத்து அதை தீ வச்சு கொளுத்தி புடமிட்டு சுத்தமான வெள்ளி கிடைக்கும் வரை அவன் நல்லா கொதிக்க விடுகிறானோ, அது போல ஆண்டவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி பலவிதமான புடம்பிடுதலுக்குள்ள தேவன் நம்மளை என்ன பண்ணுவாரு? நடத்துவாரு. அதுக்கு நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்களேன், உங்களை தேவன் நல்ல செழிப்பான இடத்துல வச்சிருவார். 3வது சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களை வலையில் அகப்படுத்தினீர். எங்களை வலையில் அகப்படுத்தினீர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பலவிதமான வலைகள் இருக்கிறது. உலக வலை, பாவ வலை, இப்படிப்பட்ட வலைகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட வலைக்குள்ள சில நேரத்துல நம்ம போக வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் தேவனை ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? நம்ம மறுதலிக்க கூடாது. 4வது, எங்களை இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான பாரம் ஆண்டவர் விட்டு விலகி போகும்படி, ஆண்டவர் மறுதலிக்கும்படி பெரிய பாரமான காரியங்களை சில நேரத்துல சாப்பிட்டா என்ன பண்ணுவான்? கொண்டு வருவான். அப்படி இருந்தாலும் தேவன் மேல நீங்க நம்பிக்கையா இருக்க வேண்டும். 5வது, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏற பண்ணினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானா மனுஷங்களை தலைமையில ஏறதுனா என்ன அர்த்தம்? சில நேரத்துல நம்மளை அவமதிச்சு ஒரு மாதிரி பேசி நம்மளை இழிவுபடுத்த நினைப்பாங்க. தலைமையில ஏறி நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்க நம்மளை இன்னும் தாழ்த்தி பேசுவாங்க. தேவனுடைய பிள்ளைகள் என்று கூட பாராமல் அப்படியெல்லாம் பேசுவாங்க. அப்படிப்பட்ட தலையின் மேல் ஏற பண்ணுகிற சூழ்நிலை கடந்து வந்தாலும் 6வது, தண்ணீரையும் தீயையும் கடந்து வந்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. 4வது, தண்ணீரை எப்படி தண்ணி தீ இதெல்லாம் எப்படி பயங்கரமானதோ, அதுல விழுந்தா சீக்கிரத்துல வெளியே வர முடியாதோ, அது போல நம்முடைய வாழ்க்கையில தண்ணீரையும் தீயையும் கடந்து போகும்படியான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும். இந்த 6 பரீட்சையிலையும் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கல, ஏசப்பா சொல்றாரு, உங்களை இயேசு செழிப்பான இடத்துல கொண்டு போய் உங்களை வச்சிருவார். பிரியமானவர்களே, படிக்க வேண்டிய காலத்துல நீங்கள் படிக்கும் போது பலவித சோதனைகள் வரும், போராட்டம் வரும். அதெல்லாம் நீங்க சகித்து நீங்க ஆண்டவருக்கு பிரியமா நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்களை நிச்சயமா செழிப்பான இடத்துல ஆண்டவர் வைப்பது உறுதி. அதனால் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி பல சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும். அத்தனை சோதனைகளையும் தாங்கி, அத்தனை சோதனைகளை சகிச்சு நீங்க தொடர்ந்து எல்லா காரியத்திலையும் தெய்வ பயத்தோடு கர்த்தர் 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 என்று சொல்லி அவரையே நீங்கள் நம்பி வாழ்வீங்க என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே உங்களை செழிப்பான இடத்துல கொண்டு போய் வைப்பது உறுதி. ஆமேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த வேலைக்காக நன்றியோடு கூட சோத்தரிக்கிறேன். எங்களை எல்லாம் செழிப்பான ஆசீர்வாதத்தோடு வைத்திருக்க நீங்க சித்தம் கொண்டிருக்கிறீங்க. அந்த செழிப்பு வருவதற்கு பல சோதனைகள் நாங்கள் கடக்க வேண்டிய சூழ்நிலை கடந்து வரலாம்.
அவைகள் வந்தாலும் தேவனுக்காக வைராக்கியமா இருந்து ஜெயம் எடுக்க இயேசு எங்களுக்கு உதவி செய்யும். தாய்த்திமுட கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியத்தையும் பலப்படுத்த வழிநடத்த ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாம் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே இருக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.